ஒரு கதையின் மூலமாக தியானத்தை பற்றி நாம் சுலபமாக தெரிந்து கொள்வோம். ஒரு ஊரில் ஒரு சாது இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். அவருடைய சீடர்கள் அனைவரும் அவரை சுற்றி அமர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் என்ன கடைசியாக வார்த்தை சொல்ல போகின்றார் என்று அவர்கள் அனைவரும் காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சாது ஒன்றும் பேசவில்லை. யாருக்காகவோ அவர் காத்துக்கொண்டு இருக்கின்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு மிகவும் பிடித்த சீடன் ஒருவன் வருகின்றார். அவர் கையில் திராட்சை பழம் கொண்டு வருகின்றார். ஏனென்றால் அந்த சாதுவுக்கு திராட்சை மிகவும் பிடிக்கும். இப்பொழுது அந்த சாது அவற்றை ஒவ்வொன்றாக சாப்பிட தொடங்கி விட்டார். நேரம் போய்கொண்டே இருப்பதால் மற்ற சீடர்களால் காத்துக்கொண்டே இருக்க முடியவில்லை. அதில் ஒருவன் உடனே எழுகின்றான். குருவே, நீங்கள் இறப்பதற்கு முன்னால் எங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா என்று கேட்கின்றார். அப்பொழுது முனிவர் சிரித்துக்கொண்டே, இந்த திராட்சை மிகவும் சுவையாக இருக்கின்றது என்றார். அதை கேட்ட சீடர்கள் அனைவரும் குழம்பி போனார்கள். இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாது ஒரு பெரிய உண்மையை சொல்லி இருக்கின்றார். இப்போ இருக்கும் இந்த நிமிஷத்தில் வாழணும் என்பதுதான் அது. நாம் எப்பவும் கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. ஆனா இப்போ இருக்கும் இந்த நிமிடத்தில் வாழ்றது அவ்வளவு சுலபம் இல்லை. நம் மனசு எப்பவும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் இங்கே தியானம் நமக்கு உதவுகின்றது. அஷ்டாங்க யோகத்தில் 8 படிகள் இருக்கின்றது. அதில் முதல் 2 யமம் நியமம். இந்த 2 படிகளும் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், உணவில் ஒரு ஒழுக்கம் மற்றும் நம் நினைவுகளிலும் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றது. நாம் நம் மனதாலும் யாரையும் பற்றி கெட்டதாக நினைக்க கூடாது. அந்த வகையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றது. இந்த மாதிரி நம்மை நாமே சரியாக வைத்துக் கொண்டோம் என்றால் தியானம் நமக்கு சுலபமாக கைகூடும். மேலும் தியானம் செய்யும் போது நம் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு சக்தி பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கின்றது. அந்த சக்தியை தாங்கிக் கொள்ள நம் மனமும் உடலும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், உடம்பும் ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதயம் கனிவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் உடம்பும் மனமும் உயர் சக்தியை உள்வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் இருக்கின்றது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன் இடையிலான உரையாடல் இதையே உணர்த்துகின்றது. குருசேஸ்திர போரில் அர்ஜுனன் குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் இருந்தான். அவன் கடந்த கால உறவுகளையும் எதிர்கால விளைவுகளையும் நினைத்து மனம் தளர்ந்தான். அப்போது கிருஷ்ணன் அவனுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ இப்போ இருக்கிற தருணத்தில் உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே என்று. பொதுவாகவே அர்ஜுனன் ஒரு பெரிய வீரன் ஆக வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவன் பலத்தில் மட்டுமே நம்பிக்கை வைக்கவில்லை. அவன் தினமும் ஒழுக்கத்தோட பயிற்சி செய்தான். தன் மனதையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தினான். அவன் எப்பவும் கவனமாகவும் அமைதியாகவும் இருந்தான். அதனால்தான் போர்க்களத்தில் கிருஷ்ணன் அவனுக்கு சொன்ன அறிவுரையை அவன் சரியாக புரிந்து கொண்டு வெற்றி அடைந்தான். அவனுடைய மனசு அமைதியாக இல்லை என்றால் அந்த அறிவை அவனால் ஏற்றிருந்திருக்க முடியாது. இந்த கதைகளின் மூலம் நமக்கு புரிய வருவது என்னவென்றால், நாம் ஒழுக்கம், சுத்தம், அன்பு இவர்களை வளர்த்து கொண்டோம் என்றால் நமக்கு தியானம் சுலபமாக கைகூடும். இந்த தருணத்தில் வாழ பழகி விடுவோம். மேலும் உயர்ந்த சக்தியும் ஞானமும் பெற நாம் தயாராகி விடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.